Excuse me? Yes. நீங்க தப்பா நினைக்கலனா இந்த மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? நான் இன்னும் ஓபன் பண்ணல. வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சிட்டு இருக்கேன். உங்களோட ரொம்ப பிஸி ஷெட்யூல்லையும் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகணும்னு வந்திருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட். ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிற உங்க உணர்வுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்த மாஸ்க் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு வச்சிருக்கிறத எனக்கு கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? நியாயமா இது உங்ககிட்ட தான் சேரணும். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, தேவைக்காக தான் நம்ம எதையும் வாங்குறோம் செய்யறோம். ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எனக்கு கடுமையான தலைவலி இருந்துச்சு. டாக்டர் பார்க்க போறப்போ இந்த மாஸ்க் எனக்கு அவசியம்னு படல. ஸ்வைன் ஃப்ளூல அட்மிட் ஆயிருக்கிற உங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கீங்க. அதனால இந்த மாஸ்கை நீங்க தான் போட்டுக்கணும். இதை நான் வாங்கிக்கணும்னா ஒரு சின்ன கண்டிஷன். பயப்படாதீங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. மாதவி. வெரி நைஸ் நேம். ஐ அம் அருணா. இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? இப்பதான் பாக்குறோம். இன்னொரு முறை சந்திப்போமான்னு கூட தெரியாது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க? எனக்கு என்னவோ நம்ம இன்னொரு தடவை கண்டிப்பா சந்திப்போம்னு தோணுது. இந்தாங்க, இந்த மாஸ்க் போட்டுட்டு பாருங்க. Thank you. Bye. Excuse me. Yes. டாக்டர் வரதுக்கு லேட் ஆகுமா? half an hour ஆகும். இல்ல, எனக்கு கொஞ்சம் தலைவலி இப்ப பரவாயில்லையா இருக்கு. நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். ஓகே மேடம். டிரைவர் ஐயா, இப்படி வா. நீ என்ன பண்ற? ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ வர்ற. ஐயா, உங்களை தனியாக விட்டுட்டு தனியா இருக்கிறதுனால என்னையா பயம்? பயத்துக்கு இல்லைங்க ஐயா, உங்களுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க தனியா இருக்கிறது தெரிஞ்சதுன்னா? வாழ வந்தான பத்தி என்ன நினைச்ச? ஆளை வச்சு ஆடுறவன் இல்லடா, தானாவே ஆடுவேன், மற்றவங்களையும் ஆட்டி வைப்பேன். மொத்தமா தெரியுற யானை கூட்டத்தை விட ஒத்தையில தெரியுற யானைக்கு தாண்டா பலம் ஜாஸ்தி. நான் ஒத்த யானை மாதிரி, புரியுதா? ஆள் இல்லாம தனியே நின்னாலும் இந்த வாழை வந்தாங்கிட்ட வாலாட்ட முடியாது. தும்சம் பண்ணிடுவேன். சாப்பிடு. சரிங்க. வணக்கம். உனக்காகத்தான் ஒத்தையில காத்துக்கிட்டு இருக்கேன் தத்தமங்கலம் தங்கப்பா. ஐயா, அதங்க கேரளாவில்ல, இங்க ஞான் பேரும் தங்கப்பாண்டி மாத்திரம். சரி தங்கப்பாண்டி, கொஞ்ச நாள் பழகினாலும் நீ என்கிட்ட ரொம்ப விசுவாசமா நான் சொன்னதை கரெக்டா செஞ்சு முடிச்ச. உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. ஐயோ, பாராட்டல எதுக்கு ஐயா? அதான் நீங்க பணம் மழையா கொட்டிட்டீங்களே. நான் உன்னை
எப்படி வளைக்கிறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீயே வந்து என்கிட்ட தெளிவா பேசிட்டு எவ்வளவு பணம் வேணும். உன் டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதானே என் வாழ்க்கை. எனக்கு அந்த மாதவியை பழி வாங்கணும், உங்களுக்கு மனோகரன் ஐஏஎஸ் மருமகன் ஆக்கணும். ரெண்டுமே நடக்கணும்னா நாம 2 பேரும் கூட்டு சேர்ந்தா தானே நடக்கும். மாதவி கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரமும் போச்சு, என்னோட பணமும் போச்சு. அவளையும் அனுபவிக்க முடியல. அவ கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கும் போதுதான் நல்ல வேலையா நீங்க வந்தீங்க. மாதவியோட நில விஷயமா ஆரம்பிச்ச நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு இந்த விஷயத்துல நம்மள பார்ட்னர் ஆக்கிடுச்சு. என் பாலிசி அதுதான்ப்பா. நேரடியா தொடுற விஷயங்களை நேரடியா தான் தொடுவேன், சுத்தி வளைச்சு தொடுற விஷயங்களை சுத்தி வளைச்சு தான் தொடுவேன். கலெக்டர் மனோகரனை என் மாப்பிள்ளை ஆக்குறதுக்கு நான் ரொம்பவே சுத்தி வளைக்க வேண்டியதாயிருக்கும். அதனால என் தங்கச்சி மேல குழப்படி விழ வச்சு கடைசி நேரத்தில் போய் காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பப்பா, இனிமே அந்த ஆண்டவனே நேர்ல வந்து என்னை பார்த்து கை நீட்டி குத்தவாளின்னு சொன்னாலும் என் தங்கச்சி தேவகி நம்பவே மாட்டான். எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கும் சந்தோஷம் தான் ஐயா. எனக்கு கிடைக்காத அந்த மாதவி வேற எவனுக்குமே கிடைக்க கூடாது. அவ வாழ்க்கை வீணா போனன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. மாதவி வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத ஏமாற்றத்தை சந்திச்சு நொந்து நூலாகி நடப்புணமா தெரிய போறான். அதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரி தங்கபாண்டி, என்னதான் பணத்தை எதிர்பார்த்து நீ என் திட்டத்துக்கு ஒத்துழைச்சிருந்தாலும் உன்னை நேரடியா பார்த்து பேசி என் சந்தோஷத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு. அதனாலதான் உன்னை நேரடியா வர சொன்னேன். ஆமா, எவனோ ஒருத்தரை போட்டு தள்ளியா? அவன் பேர் என்ன? கந்தாஸ். கந்தாஸ் நமக்காக அவன் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்கான். சரி, அவனை கொன்ன தோஷம் கழிகிறதுக்காக நீ ராமேஸ்வரம் போய் இந்த கர்மாதி கிருமாதி எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன். சரிங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இவங்க விஷயத்துல நீ தலையிட வேணாம், நான் பாத்துக்கிறேன். சரிங்க. அப்போ நான் கிளம்பட்டுங்களா? புறப்படு. இங்க பாரு கண்ணே, அடுத்த வருஷம் இந்நேரமல்ல உன் புள்ள உன் மடியில ஒண்ணு கடிக்கணும், பாத்துக்க. ஆமா, லட்சணமா தான் இருக்கு. சீக்கிரம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரூமுக்குள்ள அனுப்பணும்ல. ஆமா ஆமா, இல்லன்னா மாப்பிள்ள இதான் சாக்குன்னு சாப்பிட்டு தூங்கிட போறாரு. மாப்பிள்ள தூங்கினாலும் பொண்ணு விட்டுருவாளா? எழுப்பி விட்டுற மாட்டா? ஆமா ஆமா. மாப்பிளோய். மாமா வாங்க மாமா. பார்த்து பூவை பிச்சுட்டு போறீங்க. நல்ல புது கட்லு, பூ அலங்காரம் எல்லாம் பிரமாதமா இருக்குல்ல. அசத்துட்டீங்களா? இன்னைக்கு நைட்டு ஒரே ஜாலியாயிடுறா. போங்க மாமா, சும்மா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான். அசத்திரணும் மாப்பிள. சரி அசத்திடுறேன். இதெல்லாம் வம்ச விருத்திக்காக செய்கிற சடங்குகள் மாப்பிள. வம்ச விருத்தியா? அது என்ன மாமா? அதான் மாப்பிள, நல்ல நேரங்காலம் பார்த்து பொண்ணும் மாப்பிளையும் இந்த சாந்தி முகூர்த்தங்கிற சடங்குல சேர்ந்தாதான் வம்ச விருத்தியாவும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். உனக்கும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு, வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. புள்ளை இல்லாத சொத்து வேற எங்கிட்டு போகும்? கூட பிறந்தவன் வாரிசுக்கு தானே போகும். சரி, பொண்ணு அழைச்சிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க.
ஒரு நிமிஷம் இருங்க, ஈஸ்வரியை நான் கூப்பிட்டுடுறேன். ஈஸ்வரி, எங்க போனா ஈஸ்வரி? ஈஸ்வரி, நீ எங்க போற? இப்ப எதுக்கு ஈஸ்வரிய கூப்பிடுற? பொண்ணு அழைச்சிட்டு போய் சாந்தி முகூர்த்த ரூம்ல விடணும்ல. ஐயோ, நல்ல காரியத்தை கெடுத்தப்போ. கொஞ்சமாவது மூளை வேலை செய்தா புது பொண்ண சாந்தி முகூர்த்த அறைக்கு ஈஸ்வரி தான் கூட்டிட்டு போடுவா. நீ இல்ல, நான் இல்ல, இல்ல மத்தவங்க இல்ல. என்ன முழிக்கிற? ஈஸ்வரி என்ன புள்ள பெத்தவளா? மொத்த படமர மாதிரி அவ மட்டும் ஒண்டியா தானே இருக்கா இத்தனை வருஷமா. அவ கைய பிடிச்சி இந்த புது பொண்ணு போனா அவ்வளவுதான். அப்புறம் இவளும் ஈஸ்வரி மாதிரி மலடியா இருக்க வேண்டியதுதான். என்ன நீ ஏன் பொண்ண பத்தி என்கிட்டயே சொல்ற? கோவப்படாத தாயி, நான் உன் பையனை பத்தி தான் பேசுறேன். அவனுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டாமா? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தழைக்கணும்ல. அதுக்காக ஈஸ்வரியை இப்படியா சொல்றது? அவ காதுல விழுந்துச்சுன்னா அவ எவ்வளவு மனவேதனைப்படுவா தெரியுமா? அதுக்காக நாம நல்லது கெட்டது பார்க்காம எதையும் செஞ்சிட முடியுமா? ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை சுமந்துக்கிட்டு சுபகலியா இருந்தா மட்டும் போதாது, வயிற்றுல புள்ளிய சுமந்துக்கிட்டு வம்ச விருத்தியும் பண்ணணும். அப்பதான் பொண்ணா பிறந்ததுக்கே அர்த்தம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஏய் கவிதா, உன் நினைப்பு எப்படி? நான் உன்னோட எல்லாம் நிறுத்திக்க மாட்டேன், நிறைய பெத்துக்குவேன். அண்ணன் தங்கச்சின்னு வளர்ந்தா தானே அவங்களுக்குள்ள பாசம் அதிகமா இருக்கும். ஒத்த பிள்ளைனா பாசமே இல்லாம வளரும். அப்படின்னா மாப்பிளைய ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்ல. கண்டிப்பா இன்னைக்கு நல்ல நாள். கௌரியே உத்தரவு கொடுத்துருக்குல்ல, ஒத்த பிள்ளைக்கு ரெட்ட புள்ள பிறக்கும்க்கா. அப்படியா? வேணா பாரு. அடுத்த வருஷம் எத்தனை ரெண்டு புள்ள பிறந்தா? ஆமா ஆமா. மாப்பிள, என்ன மாமா? சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? இருக்கு மாமா. சொதப்பிராதரா. அட என்ன மாமா, நீங்க இவ்வளவு விவரம் சொல்லிருக்கீங்க, அப்புறம் நான் எப்படி சொதப்புவேன்? அதுக்கு இல்ல மாப்பிள, நாம என்னதான் தைரியமான ஆளா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு பதட்டம் வரும்பா. எனக்கே இந்த இடத்துக்கு வந்ததும் லேசா கை காலெல்லாம் விட விடன்னு ஆடுது. நீ காலையில சொல்லுவ, மாமா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் மாமான்னு சொல்லுவ. மாமா, அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீங்க வரி பண்ணிக்காதீங்க. சரி மாப்பிள, உன் இஷ்டம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த புள்ள செண்டு கிண்டு போட்டு வருவா, அந்த மயக்கத்துல நீ தூங்கிறாத. எனக்கெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுக்க ஆள் இல்ல. அதனால என் சாந்தி முகூர்த்தமே சொதப்பலா போய் பாத்ரூம்குள்ளேயே விடிஞ்சிருச்சாக்கும். என்ன சொந்த கதை சோக கதையை எத்தனை தடவை தம்பி கிட்ட சொல்லி போற அனுப்பிங்க? என் மாப்பிள்ளை விளக்கங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே, அவனே வெக்கப்பட்டு உட்கார்ந்துருக்க. ஏங்க என்ன உன் தம்பி இன்னைக்கு அநியாயத்துக்கு வைக்கப்படுதான்? பின்ன அவன் இன்னைக்கு கூட வைக்கப்படலன்னா அப்புறம் என்னத்துக்கு? இன்னைக்கு தானே சாந்தி முகூர்த்தம். எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். வாங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. வீர பரம்பரை மானத்தை நீ காப்பாத்துறா. மாமா, நான் உங்களை மாதிரி வாய்ஸ் விடல் கிடையாது, காரியத்துல கண்ணா இருப்பேன். நீங்க கவலைப்படாம போங்க. என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வா எந்திரி. போமா, இத பாரு, பார்த்து பக்குவமா நடந்துக்க. என்ன கூட போ. மாப்பிள, வாழ்க்கையில முக்கியமான நாள்ரா, சொதப்பிராதரா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் தெரியும். வாங்க போலாம். ஆமா போங்க. வாங்க வாங்க. என்ன வெக்கப்படுறியா? ஐயோ இல்லங்க,
வருஷமாச்சு, வயித்துல ஒரு புழு பூச்சி இல்ல. புள்ளை இல்லாத சொத்து வேற எங்கிட்டு போகும்? கூட பிறந்தவன் வாரிசுக்கு தானே போகும். எத்தனை நாளைக்கு? இன்னைக்கு ராத்திரி கழியட்டும், அப்புறம் பாரு. காணாதத கண்டது மாதிரி பொண்டாட்டி பின்னாடி சுத்துவானே தவிர அக்கா மாமான்னு வழிய மாட்டான். புள்ள பொறக்கட்டும், ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான். சூசனமா பார்த்து நடந்துக்கங்க. என்னமாச்சு உனக்கு? ஈஸ்வரி, ஐயோ என்னப்பாச்சு?